முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் குழந்தைங்களுக்கு ஒரு பாடம், அது கணிதமாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை பாடத்தோடு எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம எண்ணுமெழுத்தும் திட்டத்தின் மூலமாக அது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட், அது தொடர்ந்து அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதோடைய அடுத்த ஒரு ரிஃபைனிங் வெர்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர். ஏன்னா இப்போ நீங்கள் பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதை திறந்துட்டு உள்ளே போகும்போது ஒவ்வொரு விதமாக குறிப்பாக நாமளே செஞ்சு நம்ம தெரிந்து கொள்ளும். இப்போ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ சின்ன சின்ன மெட்டீரியல் மூலமாக ஒரு சயின்ஸ் சார்ந்து, இப்போ ஏற்கனவே நம்ம வானவில் மன்றம் அப்படிங்கிறது மூலமாக மோர் தென் ஒரு 700 எஜுகேட்டர்ஸ் மூலமாக ஒரு ட்ராவலிங் கிட்டு மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சயின்ஸ் தியரி இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மேக்ஸாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்து தியரம்ஸாக இருந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அடுத்த கட்டமாக இப்போ இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் மூலமாக எங்களுடைய டீச்சர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்கெடியூல் நாங்களே போட்டுக்கிறோம், டைம் டேபிள். ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு இங்கே வர்றது, டீச்சர்ஸ் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஏஐ சார்ந்து பேசிக்காக ஒரு 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம சொல்லித்தரலாம். கணக்கு பாடமாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் ஒரு மொழி லெவல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு லேப், ஒரு இங்கிலீஷாக இருந்தாலும் ஒரு தமிழ் சார்ந்திருக்கின்ற ஒரு மொழி ஆய்வகங்கள் மூலமாக ஒரு கேமிஃபிகேஷன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம். இப்போ நம்ம ஏற்கனவே 2022 கூகுள் மராத்தான் அப்படிங்கிறது மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸில் ஒரு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறது, சென்டென்ஸை ரீட் பண்ணுறது, அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் அதை திருத்துறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி நம்ம செஞ்சோம். ஸோ அது அந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கான ஒரு இதாக நாங்கள் பயன்படுத்தணும், ஒரு ஆக்டிவிட்டியாக. இது தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஹைடெக் லேபாக இருந்தாலும் ஸ்மார்ட் போர்ட்ஸாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டோம், அதுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டோம், அதுக்கான டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டோம். இன்றைக்கி அது நல்ல விதத்தில் போகுது. அப்படிங்கும்போது அது அடுத்த கட்டமாக வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கோம். இந்த வாழ்க்கை பாடம் குறிப்பாக நம்ம ஸ்லாஸ்க்கான அந்த ரிப்போர்ட் நமக்கு வந்ததுக்கு பிறகு 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் சார்ந்துக்கிற குழந்தைங்களுக்கு எதில் அவங்க லேகிங் எதில் இருக்குது. ஸோ பேசிக் கான்செப்டை சொல்லித்தரும்போது ஒரு லோ ஆர்டர் திங்கிங் எப்படி இருந்திருக்குது, ஒரு மிடில் ஆர்டர் திங்கிங், ஹை ஆர்டர் திங்கிங், இது சார்ந்த வேரியன்ஸ் எங்களால் முழுமையாக எங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சு. ஏன்னா அந்த சாம்பிளுங்க நார்மல் சாம்பிளில் கிட்டத்தட்ட 9,80,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கான சாம்பிளாக அதை நாங்கள் எடுத்தோம். ஸோ அதை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எதில் கஷ்டப்படுறாங்க, எதை அவங்க கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி அந்த குழந்தைங்களுக்கு எடுத்தோடனே பாடத்தை எடுத்தோடனே சொல்லித்தரும்போது இந்த குழந்தைங்க பயந்துக்கிட்டு கிளாஸில் உட்காந்துருக்கக்கூடாது, அதை அவங்களோடய இன்வால்வ் பண்ண வேணும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைங்கள் ஒரு காய்கறி கடையில் ஒரு காய்கறி எனக்கு ஒரு 1/4 கிராம் கொடுங்க, ஒரு 50 கிராம் கொடுங்க, ஒரு 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதை மெஷர் பண்ணி அந்த குழந்தைங்க அதை வழங்குறது. ஸோ அவங்க அந்த கிராம்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ திருப்பி தர வேண்டும் என்கிற அளவுக்கு. ஸோ இது வாழ்க்கை பாடத்தின் மூலமாக அந்த குழந்தைங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது செஞ்சுருவோம். சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன கான்செப்ட் மூலமாக பேசிக் 2 + 3 = 5 அப்படிங்கிறது சொல்லித்தரதுக்கு இங்கே இருக்கின்ற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு நான் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருந்துட வேண்டும், அதே நேரத்தில் அதற்கான கற்றலையும் அவங்க அடைந்துட வேண்டும், ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சென்டர் நாங்கள் உருவாக்கணும். இது ஒரு பேசிக்காக இதை இப்போ இங்கே நம்ம செஞ்சுருக்கோம். இதை ஒவ்வொரு டீச்சர்ஸ் இங்கே வரும்பொழுது இது தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக மற்ற டீச்சர்ஸோட மற்ற ஸ்கூலில் இருக்கவங்களோட இவங்க இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது காலம்படி நான் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இதை நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது ஒரு விசி கான்செப்ட் மூலமாக. ஏன்னா பொதுவாக ட்ரைனிங்னா உட்காருவாங்க, டீச்சர்ஸ் கற்றுக்குவாங்க, போவாங்க அப்படின்ட்டு இல்லாமல் அந்த டீச்சர்ஸ் இந்த சென்டர்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டதை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் இங்கே வரும்பொழுது பல பாலிசிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு சின்ன ஒரு லைப்ரரி செட்டப்லேயே நம்ம வச்சுருக்கிறோம். அதில் நம்ம நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே இதில் இருக்கின்றது. அது மூலமாக பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொண்டு இதை ஏன் நம்ம ஸ்கூலில் பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிறது டீச்சர்ஸே அது சின்ன லெவலில் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல், வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணி கொள்ளாமல் அதை மற்றவங்களும் எடுத்து சொல்கின்ற அளவுக்காக விசி மூலமாக எடுத்து சொல்கின்ற விதமாக ஒரு ஏற்பாடையும் இங்கே நாம் செய்திருக்கின்றோம். சொல்லும்போது கோத்தாரி கமிஷன்லேருந்து எல்லா விதமான கமிஷன் சார்ந்திருக்கின்றதும் இங்கே இருக்கின்றது. இப்போ நான் இந்த பிஹெச்டி பண்ணனால எனக்கு அதனுடைய பயன்பாடு எனக்கு இன்னும் புரியும். எனக்கு இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தரவு அவ்வளோ அழகாக ஒரு பிளாட்டரில் வைக்கிற மாதிரி இங்கே சிஸ்டத்துலேயே முழுமையாக வச்சுட்டாங்க. அதில்
ஸோ தமிழ் சார்ந்து இலக்கியங்கள் சார்ந்து ஆய்வு செய்வதாக இருந்தாலும் அல்லது சயின்ஸ் சார்ந்து ஆராய்ச்சி இல்லாத பேசிக் ஒரு கல்வியை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி நம்ம சொல்லி தரலாம்ங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி சார்ந்து இருக்குது. ஸோ நம்முடைய எவ்ரி குவார்ட்டர் நம்ம வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னாலும் இது போன்ற ட்ரைனிங் இன்னும் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முழு செட்டப். இது வெறும் சென்னையில் மட்டும் பண்ணாது பத்தாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஃபேஸாக ஒவ்வொரு டயட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்ம உருவாக்கி தந்தால் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் நம்முடைய மாணவ செல்வங்களை வந்து பார்த்து அது பயன்படுகின்ற அளவுக்கு அது அமைதிவிடும் என்பதற்காகத்தான் அது சயின்ஸாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் கணக்காக இருந்தாலும் இப்படி பேசிக்காக சொல்லித்தரக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் நாங்கள் வந்து அமைத்து தந்திருக்கின்றோம். இது அடுத்த கட்டமாக ஒவ்வொரு டயட் சார்ந்து போக இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு யூனியன் சார்ந்து இன் ஃபியூச்சர் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டப்ஸில் இது மாதிரி இருக்கிறது எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம்ங்கிறதுக்கான பணியை கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டை மனதில் வைத்து அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்டு சார்ந்து நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக இன் ஃபியூச்சர் 9, 10, 11, 12 போவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மணற்கேணி ஆப்பில் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் நேரடியாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கான்செப்டை அவங்க செஞ்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து வேறு எதுவுமே வந்துடாது. ஏற்கனவே ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இது ஒன் ஆஃப் த ஒரு பாடத்தை முடித்தாங்கன்னா அந்த பாடம் சார்ந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது இந்த பாடம் இதுதான் சொல்லி தந்திருக்கா அப்படிங்கிற புரிதல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து மக்கப் பண்ணி எழுதுறதை காட்டிலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த குழந்தைங்களால் அதை எதிர்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அட் த மோஸ்ட் எல்லாத்தையுமே இதை இன்கார்பரேட் பண்ணி பட் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை இதை ஃபைன் டியூன் பண்ண முடியும் என்று சொன்னால் அதையும் செய்வதற்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்ல வந்தோமோ அதை செஞ்சுருக்கோம் நாங்கள். இது இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக இது வரும்பொழுது இந்த கல்வியாண்டிலிருந்து இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இது அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் மெயின் இது அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். வெறும்னா பாடம் நடத்திட்டு போகிறத காட்டிலும் அந்த குழந்தைங்கள அதை செய்யாத உதாரணத்துக்கு இப்போ ஒரு செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னும்போது அதில் சொல்லப்படக்கூடிய கான்செப்ட் தகுந்தாப்பில் ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்கும். இந்த பாடத்தை படிச்சுட்டு அந்த பசங்களே அதை செஞ்சு பார்க்கலாம் என்பதற்கான ஒரு கான்செப்டாகத்தான் அதை நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதை ஜூன் மாதத்துலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். நாங்கள் நேற்று ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கில் அதை மைய கருத்தாக வச்சு அதை நாங்கள் பேசியிருக்கோம். அதுக்கான பணிகள் இப்போ வேகமாக அது போயிட்டுருக்குது. அது முடிந்ததுக்கு பிறகு அதுக்கான கான்செப்டை இமீடியட்டாக அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கான புத்தகங்கள்லாம் வரதுக்கான அந்த பணியை நம்ம செஞ்சுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இதை பற்றி ஃபஸ்ட்டு எழுதுங்க நீங்கள், அதுக்கு அடுத்து அதை நான் பேசுகிறேன். அதே போல் தொடர்ந்து கல்வித்தரம் கல்வித்துறை ரொம்ப தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. நேற்று 8வது பாயிண்ட்டாக எங்கள் பாயிண்ட்டு தான் சொல்லியிருக்காரு. நேற்றே நான் பப்ளிக் மீட்டிங் அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு சார்ந்து என்ன செஞ்சுட்ருக்கோம், அது பாராட்டுறது வந்து வேறு யாரும் இல்லை, ஒன்றிய அரசே எங்களை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இடைநிற்றலை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 ஆக்கியிருக்கோம். நம்ம எலிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அது ஒரு 7.7% இருக்குது. இப்போ அதையும் நாங்கள் குறைச்சிட்ருக்கோம். இது என்னென்னா ஹையர் எஜுகேஷன் பாலிடெக்னிக்கில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, அதர் கோர்சஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, அந்த கணக்கு எடுத்தால் இன்னும் அந்த 7.7 ஏன்னா நேஷனல் ஆவரேஜ் மோர் தென் 14% இருக்கும். அதையும் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் நேற்று ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கில் மெயினாக நாங்கள் பேசினது வந்து நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்களுடைய கருத்துக்களை வந்து முழுமையாக வைத்திருக்கோம். அது சார்ந்து ஏற்கனவே நேற்றைய தினம் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற சங்கங்களையும் எங்களுடைய லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்கோம். நாங்கள் எந்த மாதிரி விதத்தில் இவங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டும், யாருமே விட்டு விடாமல். ஏன்னா எல்லாருமே வெறும் பகுதி நேர ஆசிரியர்கள் ஜஸ்ட் லைக் இதை சொல்லிட முடியாது. அவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்களாக மாணவர்களுடன் எப்படி வந்து அணுக வேண்டும் என்பதை அறிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களை விட்டுவிடாமல் அவங்களை நாங்கள் எப்படி எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக சில ஐடியாஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம். சங்கத்தை சார்ந்திருக்கோம்னா சார் மற்ற மாநிலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜியோலாம் வந்திருக்கு, இதையும் நம்ம செஞ்சால் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வேகமாக அதுக்கான அறிவிப்பை அறிவிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக அறிவிப்போம்.